ஆண்டவர் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்து நம்மளை நடத்துவார். ஆமென். ஆண்டவர் நம்மளோடு பேசி நம்மளை நடத்துவார். அவர் நம்மளுக்கு ஆலோசனைக்காரனாய் இருப்பார். அதே நேரத்தில் தான் நம்ம இந்த 40 நாள் உபவாசத்தை ஆரம்பித்திருக்கிறது. இட் இஸ் டிராவல். ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். இந்த பிரயாணம் சாதாரணமான பிரயாணம் இல்ல, ஒரு பெரிய ஃபைட்டிங்குள்ள ஒரு பிரயாணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது அவர் எப்படி நம்மளுக்கு உத்தரவர்களை நடத்துவார். ஆமென். என்னாகமத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம். Numbers chapter 13 verse 25. Numbers chapter 13 verse 25. அவர்கள் தேசத்தை சுத்தி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். கவனிங்க, இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனம் ஒரு வாக்குத்தத்தமான தேசத்தை பார்க்கும்படியே கடந்து போனோம். ஆமென். அது பார்க்கும்படியே கடந்து போகும் பொழுது அந்த தேசத்தை அவர்கள் பார்த்து, ஆமென், அவர் 40 நாள் சுத்தி நடந்தோம். 40 நாள் நம்ம உபவாசத்தில் இருக்கிறோம். இந்த தேசம் நம்ம கையில் வேணுமா வேணாமா? ஆமென். இந்த தேசம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த தேசத்துக்கு விரோதமாய் நன்மைகளுக்கு விரோதமாய் நிற்கிறான் சில பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட வேண்டும். அந்த பொல்லாங்கு எதென்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டால், ஆமென், பரிசுத்த ஆவி நமக்குள்ள நிரம்பினால், தேவ பிரசன்னம் நிரம்பினால், நம்முடைய நன்மைக்கு நமக்கு விரோதமாய் நிற்கிறான் அந்த பொல்லாங்கை ஜெயிச்சு முன்னேறபடிக்க பரிசுத்த ஆவியின் வல்லமா அது இரட்டியாய் வல்லமையாய் நமக்குள்ள இறங்கி வரும். ஓ ரிகலப ஷபாரபல் கமான ஹஸ்தரி ராதினில தினிகபலப ஹதுர்கமனே 40 நாள் சுற்றி நடந்தோம். சொந்த தேசம் இது, வாக்குத்தத்த தேசம் இது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. 40 நாள். இந்த உபவாச நாள்கள் ஆரம்பிக்கிற முதல் நாளிலே ஆவியானவர் மூலமாய் தேவ ஊழியர்களோட பேசின ஒரு வார்த்தை இருக்கிறது. 40 நாள் நீங்க யுத்தம் பண்ணணும். 40ஆவது நாள் தான் ஜெயம். ஹல்லேலூயா. 40ஆம் நாள் தான் அவனுக்கு ஜெயம் உண்டாகும். அது வரைக்கும் பரிசுத்தமா அபிஷேகத்தில் நிரம்பி தேவன் விரும்புகிறபடி நாம இருந்தால் நாம் வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். ரொம்ப தியானிச்சோம், ரொம்ப யோசிச்சோம். இந்த 40 குறித்து நான் பார்க்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது, இந்த 40க்கு என்ன முக்கியத்துவம்? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 5 கருத்து உங்களுடைய இடத்தில் பகிர்ந்து கொள்ளபடியே நான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 40 என்று சொல்லப்படுது பரீட்சையின் நாட்கள் என்று சொல்லலாம், சுத்திகரணத்தின் நாட்கள் என்று சொல்லலாம், ஆயத்தத்தின் நாட்கள் என்று சொல்லலாம், நாம் புதுக்கப்படுகிற நாட்கள் என்று சொல்லலாம். ஆமென். தேவனோடு நெருங்குற நாட்கள் என்று சொல்லலாம். That means 40 days. ஹல்லேலூயா. எனக்கு இங்கிலீஷில் பண்ண முடியாது, சோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ 1 2 3 4 5 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. That means 40 days. அந்த 40 சொல்லப்படுது அந்த 5 காரியங்கள். 1, பரீட்சிக்கப்படுகிற நாள், பரீட்சை அனுபவிக்கிற நாள்கள். பெரிய கஷ்டம் வரும். எல்லாரும் நம்மளை ஒதுக்குவாங்க, விரோதமா பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, நிந்தையும் அவமானமும் அனுபவிക്കേണ്ടதா இருக்கும். ஓ glory, hallelujah. ஆமென். But God, Jesus, அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது அவர் அதில் நம்மளை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த 5 காரியங்கள் நடக்கணும் இந்த 40 நாள். ஃபர்ஸ்ட், பரீட்சையில் ஜெயிக்கணும். 2, பரிசுத்தமாகணும். 3, ஆயத்தமாக வேண்டும். 4, நம்மளை நாம் சரிப்படுத்தணும். ஆமென். புதுக்கணும். ஆமென். அதாவது நமக்கு நம்முடைய சுபாவத்தில் எல்லா அனுபவத்திலும் ஒரு மாறுதல் உண்டாகும். இட்ஸ் a new. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாரும் முகம் குப்புறவா இருக்காதீங்க, என்னை பார்த்துட்டே இருங்க. உங்க அளவுக்கு அழகு இல்லை, ஆனால் என்னையே பார்த்துட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜஸ்ட் எழுதிட்டு என்ன பாருங்க, அப்புறம் பைபிள் படி. வீட்டில் போய் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் எல்லாம் வீட்டில் நோட் பண்றது மட்டும் இங்கே, மிச்ச நேரம் இங்கே பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். ஹalleluya. உனக்கு விரோதமா இருக்கிறது சில கெட்டுகள் உடைக்கப்படுகிற நாட்களா இருக்கும். ஆமென். I think you are in the first time of this church, but God will bless you. You are the son of God. You receive the presence of God, but now you are not take the blessings. Every door will close for you. Right now, today, the doors will open today. Amen. The Spirit will come to you. Oh, we shabada balaba, rekadara delkamana hasere, ora bilili ribika balaba hadur kamane. Hallelujah. Sabar kamane tu bilibika balaba. Presently, you are happy, but in your heart, you are totally upset. Amen. Hallelujah. But Jesus come to you. A door will open today. You submit yourself today. Amen. Today is your life will be a turning point in your life. Hallelujah. Hallelujah. நாம் இந்த நாளிலே ஆமென் ஹalleluya நாம் தேவனுக்காய் காத்து சிலருடைய வாழ்க்கையில் தேவன் சில மாற்றங்களை கொண்டு வர போறார். எஸ் mighty God உன்னுடைய வாழ்க்கையிலே எஸ் உன்னுடைய இடத்திலே ஆமென் உனக்காக எஸ் ஓ உங்களுக்காக எஸ் you praise the Lord hallelujah உன்னை மாற்றும் நீ உடைச்சு போன பாத்திரம் எஸ் உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எஸ் நிந்தகளுக்கு முன்னாடி அவமானத்துக்கு முன்னாடி உன்னை நிக்கிற நாட்கள் முன்னாடி இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். தரபல ஷபரபல சந்தராதரா ரெக்தரஜனதல் கவன பிரவல் காரபல சந்துர் கவனேந்துவல் மிக்கவா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya வேதம் சொல்லுகிறது பரீட்சை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? holiness. Very important in spiritual life or Christian life. Holiness is very important. Hallelujah. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தெரிஞ்ச விஷயம் தான். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த கமிங் டேஸ்ல எல்லாம் ஜெபிக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கல. நான் சொன்ன நீ சொல்லாம நான் ஒன்றும் பேச மாட்டோம். நான் காலையில் இங்கே வந்து உட்கார்ற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. உபவாச நாட்கள் ஆனாலே தூக்கம் ரொம்ப கம்மி தான். ஆமென். உபவாசத்தில் இருக்கிறோம். கர்த்தர் பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சொல்ல வருகிறது தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற அனுபவம் அது அனுபவிச்சா தான் தெரியுங்க. ஹalleluya. தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற அனுபவம் நம்ம பர்சனல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம சொல்ல முடியும் என்ன? ஆமென் ஹalleluya. அது அகத்திலிருந்து வெளியே வரவே விருப்பம் இருக்காது. ஆமென் ஹalleluya. அப்போ பரிசுத்தமாவணும். 3 ஆயத்தம். நம்முடைய ஆயத்தப்படுத்துகிற நாட்கள், இது சரிப்படுத்துகிற நாட்கள். 3 புதுதாக்கப்படுகிற நாட்கள். இது 4 செஞ்சாதா தேவனுமாய் நெருங்க முடியும். ஹalleluya. இந்த 4 ப்ராசஸும் வந்துட்டு நம்முடைய பர்சனல் லைஃப்ல நடக்கணும். அதுக்கு ஒரு நாள் 9 நாள் இல்ல, கம்மியான ஒரு 40 நாள். அந்த 40 நாள்லயே நாம் கடந்து வந்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒன்றாவது கருத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். The first point, Genesis chapter 7 verse 12. 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாள் பூமியிலே பெரும் மழை பெய்தது. போதும். praise the Lord. எத்தனை நாள்? The first point. எதுக்கு 40 நாள் பூமியில் மழை பெய்தது? Okay, any answer? பூமி சீர்கெட்டு தவறிலும் பாவத்துக்குள்ள போகும்பொழுது நோவாவினுடைய காலத்திலே ஆமென் ஆமென் ஹalleluya இந்த உலகத்தை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு சுத்திகரிக்கும்படிக்கு ஆமென் ஹalleluya இந்த பாவத்திலிருந்து இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளும்படிக்காக அந்த 40 நாள் தண்ணி நிரப்பினது. அதனாலே ஒரு சுத்திகரணம் உண்டானது, ஒரு பரிசுத்தம் வந்தது. ஆமென் ஹalleluya ஜனங்கள் சுத்திகரிக்கப்படும்படிக்காக ஆமென் 40 நாள் நடந்தது. தேவனுடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 நாள் பூமி எங்கும் மழை வந்தது. அந்த 8 பேர் மட்டும்தான் அந்த பேடகத்தில் இருந்தது, பேடையில் இருந்தது. ஆமென்.
நோவாவும் குடும்பமும். அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களில் இருந்தும் ஆணும் பெண்ணுமா 2 அந்த பேடையில் இருந்தது. அப்படியானா டோட்டல் அனிமல்ஸ் எவ்வளவு இருக்கு? டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். டக்குனு போன் எடுங்க, கூகுள் அடிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுல ஆணும் பெண்ணுமா 2. ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 டிஃபரெண்ட் அனிமல்ஸ் சொன்னா 2,00,000 இருக்கணும். ஆமென். அத்தனைக்கும் இருக்கிறதுக்கு இந்த பேடையிலே இடம், அந்த ஷிப்பிலே. யாரா யோசிச்சிருக்கீங்களா? செகண்ட், 150 நாள் மழை இருந்தது. ஆமென். ஹalleluya. இந்த 150 நாள் மழை இருந்ததுன்னு சொல்லும் பொழுது அத்தனை நாளுக்கும் இதுகளுக்கு சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் அதுக்குள்ள இருக்கணும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உன்னை தேவன் அழைக்கும்படிக்காக, உனக்காக ஒரு காரியம் ஆயத்தப்படுத்தும்படிக்காக உன்னை தேவன் வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ போனது உண்மையானால் அதுக்கு அப்புறத்து உனக்காக பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக அவருடைய வல்லமையானதோ உனக்கு ஒரு சேவிங்ஸா, உனக்கு ஒரு பாதுகாப்பா, உனக்கு ஒரு நிறைவா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் எடுத்து வைத்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த காரியத்தை உன் முன்னாடி போடுவார். நீ சோர்ந்து போகும்படி அல்ல, நீ விழுந்து போகும்படி அல்ல, ஆமென், நீ நாசமாய் போகும்படி அல்ல. ஓரே கபஷபாரபலா ஓரே கதல் கமான ஹஸ்தரி ஓராதினில ரிபிக பலவ ஹத்துர் கமன பிரௌடல் கானபலவ சங்கராதிய கமலவ ஹத்துர் கரங்களை தட்டி எஸ் ஓ ரிசீவ் தேவ பிரசன்னமானது தரமனவலவ ஷபரப. ஹalleluya. உனக்கு ஒண்ணும் வராது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பேர் பெரிதாகுவேன். நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹalleluya. உன்னால் பூமியில் இருக்கிற அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான் நானும் நீங்களும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரிந்தது? நீ நொந்து போக, நீ விழுந்து போக, நீ தற்கொலை பண்ணதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்ல. தற்கொலை நாவி ஜனத்தை விட்டா ஓரே கேலே மசிலத்துனா எத்தர ஜரல் கமன பிரௌடல் கானவலவ சந்தராதிய கவலவ துர்கமனே இயேசுவின் நாமத்தில் விட்டு விலகுவதாக. உன்னுடைய சிந்தனையை சிதறடிக்கிறது, உன்னுடைய யோசனையை சிதறடிக்கிறது, உன்னை தவறு செய்ய உன்னை ஊக்கப்படுத்துகிறார். பொல்லாங்கு இன்னைக்கு உன்னை விட்டு விலக வேண்டும். ஹalleluya. ஓ சம்பல் கமனே துமல விக்கபலவ ஹத்துர ஜாலகடக சம்பலவல வெச்சாடா. ஹalleluya. கடைசியா எத்தனை அனிமல்ஸ் இருக்கு? ஓ glory. அது டபுள் ஆகும். எவ்வளவு ஆச்சு? ஹalleluya. அத்தனதும் அந்த பேடையில் இருக்கணும். அத்தனுக்கும் வேற சாப்பாடு இருக்கணும். 6 மாசம் மழையினாலே பூமி அழிஞ்சு போனது. ஆனால் சேஃப்டியா இருக்கிற நோகையும் குடும்பத்துக்கும் அந்த பேடையில் இருக்கிற அத்தனையும் சேஃபாய் வச்ச ஆண்டவர், ஒன்றும் குறைவில்லாத வச்ச ஆண்டவர். ஹalleluya. இந்த 40 நாள் யுத்தத்திலே எத்தனை பேர் ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கு? வீட்டில் இருந்தால் தேவவிலே நீ யுத்தம் பண்ண முடியாது. நீ யுத்தம் பண்ண வேண்டியதுக்கு ஒரு பேட்டில் ஃபீல்ட் இருக்கு. அதுதான் இந்த இடம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இங்க வந்தா நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். ஆமென். தனிமே யுத்தம் பண்ணக்கூடாது, நாம் சேர்ந்து அதுக்காக யுத்தம் பண்ண வேண்டும். ஆமென். இரண்டாவது நாள் வாசலுடைய 2ஆம் நாள் ஆண்டவர் பேசினது, நீங்கள் சேர்ந்து கூடி வரும் பொழுது எனக்காய் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது அவர் சொன்னது, நீ ஒரு மனமாய் காத்திருந்தால் என்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும். அவன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஆமென். ஃபைட் பண்றது நாம் அல்ல, கர்த்தர். ஹalleluya. ஆண்டவர் தான் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் யுத்தம் பண்ணுமானால் அவர் விருப்பத்தின்படி நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. 40 நாள் பூமியில் இருக்கிற அத்தனை நாசமாய் போனது. 150 நாள் முடிஞ்சு 51ஆம் நாள் பூமி எல்லாம் தண்ணீரால நிரம்பி, நம்மளுக்கு தெரியும் தண்ணி ஏறிய இடத்திலே நம்ம போனால், இந்த வில்லேஜ்ல எல்லாம் போனா தெரியும், தண்ணி நிரம்பிட்டோம்னா கொஞ்ச நாள் அந்த இடத்துக்கு போனா நாற்றமா இருக்கும், கிளீன் இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கும். அது சரியாய் வருவதற்கு நாட்கள் ஆகும்.
ஆமென். ஹalleluya. ஆனா அத்தனை நாளுக்கும் வாழும்படிக்காக கிட்டத்தட்ட இந்த 6 பிளஸ் ஒரு 6 மாசம் கூட வேணும். ஏதாவது விளையணுமான அப்போ ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாமே ஆயத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் நான் பார்க்கும் பொழுது ஆமென், அந்த இடத்தில் நோவா மூலமாக உலகத்துக்கு ஒரு சுத்திகரணத்தை கொடுத்தோம். அதுபோல புதுதாக்கப்படுறதுக்கு ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது அந்த 40 நாள் மழை, அது முதல் அனுபவம். அப்ப இந்த 40 நாளிலே நான் புதுதாக்கப்பட வேண்டும், நான் பரிசுத்தப்பட வேண்டும். ஆமென். நான் சொல்றது மேலடியா பார்வையில் பரிசுத்தமாகிறது பற்றி நான் பேசல. இன்னர் ஹார்ட், இன்னர் ஹீலிங், ஹிருதயத்திலே பரிசுத்தம் இருக்கணும். ஒரு சிலவங்க இந்த போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கு. ஹalleluya. இந்த 40 நாள் போன் சைடுல வைக்க எத்தனை நாள் இருக்க முடியும்? இனி 40 நாள் இல்ல 35 நாள் தான். ஹalleluya. எவரிதிங் இஸ் சைடுல வைங்க. தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமாகுங்க. தேவ சத்தம் கேட்க ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களுடைய வழிகளை துறப்பார், உங்களுடைய நிலைமைகளை மாற்றுவார், உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஓ glory, hallelujah. நாட்களை நீ அனுபவிக்க வேண்டியது, வருஷங்களுக்கு முன்னாடி நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது, உன்னுடைய நிலத்தின் மேலே, உன்னுடைய சொத்தின் மேலே, உன்னுடைய வீடின் மேலே, உன்னுடைய பிள்ளைகள் மேலே, உன்னுடைய வருமானத்தின் மேலே, உன்னுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாங்குகள் எல்லா பினான்சியலி வழிகளை அடைச்சு வச்சா அந்த தடைகள் உடைக்கும்படிக்காக இந்த நாளிலே நீ உன்னை புதுக்கப்படுத்த வேண்டும். நீ பரிசுத்தம் உள்ளவராய் மாற வேண்டும், தேவனோடு நெருங்க வேண்டும். ஓ ரிபலபா ஷபா ரபலபா ஓ ரெகேலேசி அகனா ரெத்தர ஜரதல் கமன ப்ரோடல் காதவலபா சந்தரா தியந்தவலபா ஹத்துல் கமனே ஞான சம்பகானவலபா சராதிகி ஷௌடேலவலவிகலா ராதினிய விவிகவலபா ஹத்துல் கமனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 மிகவும் முக்கியமா இருக்கிறது. 5 ப்ராசஸ் நடந்தா தான் நாம் ஜெயிக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். The book of Exodus chapter 24 verse 18. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து, மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். ஹalleluya. இரவும் பகலும் 40 நாள். ஓ, day and night 40 days. Oh, Moses sitting in the presence of God. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. எதை குறிக்கிறது? எதுக்காக? Please come on, please come to me. என்னை பாருங்க. பைபிள் ஒரு ஆள் எடுத்தா போதும், ஒரு ஆள் வாசிச்சதுக்கு அப்புறம் நீங்க மிச்சம் எல்லாரும் வச்சுட்டு நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் நேரத்தை எடுத்து தியானம் பண்ணுங்க. அப்போ ஹோம்வொர்க்கும் ஆயிடும், இதுவும் ஆயிடும். ஆமென். மோசே தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்தார். ஹalleluya. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற அனுபவம். ஆமென். தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது தப்பு பண்ணவங்க என்ன வராது. ஆமென். அது பரிசுத்தமா இருக்கும். ஆமென். பரீட்சையை ஜெயிக்க முடியும். ஆமென். நம்மளை ஆயத்தப்படுத்த முடியும். 3, ஆமென், நாம் புதுதாக்கப்பட முடியும். ஆமென். அடுத்தது தேவனோடு நெருங்க முடியும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கு? ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்கதரிசன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றோம். இங்க இருக்கிற அத்தனை பேரிலும் உள்ளத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். ஆமென். ஹalleluya. ஹிருதயத்திலே ஒரு ஹீலிங், ஒரு விடுதல் உண்டாகணும், ஒரு புதுதாக்கல் உண்டாகணும். கசப்பு, வெறுப்பு, பிரிவு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கணும். ஆமென். நான் சொல்ல மாட்டீங்கல்ல? ஆமென். எனக்கு நல்லா தெரியும். ஆமென். ஹalleluya. இந்த கசப்பு, வெறுப்பு, அந்த இச்சகம் பேசுறது, பிரிவினை, எரிச்சல், கோபம் இதெல்லாம் உன்னுடைய ஹிருதயத்தில் எடுத்து remove in your heart. First you remove in your heart. Amen.
யோபுடைய புத்தகத்தில் நான் வாசிக்கும் ஒரு பகுதியில் இப்படி எழுதி வச்சிருக்க, நீங்க எடுக்க வேண்டாம். 6 காரியம் எனக்கு வெறுப்பா இருக்கிறது, 7வது எனக்கு அருவருப்பா இருக்கிறது. ஓ glory, hallelujah, hallelujah. 7வது எனக்கு அருவருப்பா இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே என்னோட கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆலயத்தை விட்டு திரும்பி வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஹிருதயத்தின் உள்ளத்தை துறக்கும்படிக்காக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அது பலம் கொண்டதாய் உனக்குள்ள இறங்கி வரும்படிக்காக, அது காரியங்களை வாய்க்க செய்யும்படிக்காக. ரபா ஷபா ரபா ரபா. கொஞ்சம் நல்ல விதமா கையை தட்டுங்க. Hallelujah. Amen. Oh glory, hallelujah. அந்த இடத்தில் பாருங்க, மோசே தேவ சமூகத்தில் இருக்கிறார். 2 காரியம் அங்க நடக்கிறது. ஆமென். என்ன தெரியுமா? என்ன நடந்தது அங்கே? தேவனுடைய இடத்தில் இருந்தும் அவனுக்கு ஒரு கட்டளை கிடைக்கிறது. The commandments. ஆமென். கல் பலகையிலே கல்லிலே எழுதி கொண்டு வந்தான் அந்த கட்டளைகளை. ஹalleluya, ஹalleluya. அந்த கட்டளைகளை அவன் எழுதி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவனுக்கும் அவனுக்கும் டைரக்ட் ஒரு உறவு, direct relation with God. Hallelujah. No mediator, no prophecies, no evangelist, no pastor. Hello, praise the Lord. Amen. Hallelujah. Not an apostolic, direct relation with God. Direct relation with the Spirit of God. Amen. எத்தனை பேருக்கு அதுக்குள்ள நுழைய ஆசை இருக்கு? You don't want any third person. Direct relation with God. It is not easy. It's very difficult. Amen. ரொம்ப sacrifice பண்ணணும். ஆண்டவர் பேசுவார். It's not நம்ம நினைக்கிற மாதிரியே நம்முடைய பிளானே அல்ல அவருடைய பிளான். நம்ம விரும்புறது போலயே அல்ல. ஆமென். ஹalleluya. நான் சொல்றோம், நான் இப்படி பண்றோம், நான் அப்படி பண்றோம், நான் அது செய்றோம், இது செய்றோம் சொல்லப்படுது. அதுக்கும் அப்புறமாய், ஆமென், ஹalleluya, அதுக்கும் அப்புறமாய் அவர் உணரணும் நான் சரியா இருக்கேன்னு. ஹலோ, அது தீர்க்கதரிசி சொன்னாலும் யாரு சொன்னாலும் அவருக்கு ஓகேன்னு வராமல் தேவ வல்லமை செயல்படாது. ஏன் யாரும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. அவர் உத்து பார்த்து கொண்டிருக்கிறார். He is watching everything. ஆமென். அவர் வாட்ச் பண்றது நம்ம போட்டிருக்க Dress அல்ல. ஆமென். நம்முடைய பர்சனாலிட்டி அல்ல, நம்முடைய எஜுகேஷன் ஸ்கில் அல்ல, நம்முடைய மணி பவர் அல்ல, நம்முடைய அழகு அல்ல. ஆமென். ஹalleluya. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? ஹalleluya. உன்னுடைய இருதயம் சரியா இருந்தால், சரியா இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது. உண்மையிலே சரியா இருந்தால் தேவ வல்லமாக்கினியா இறங்கும். அது பலம் உள்ளதா இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமா பலமாய் இருந்தா இறங்கினால் இந்த பட்டணத்தை, இந்த ஸ்டேட்டை, இந்தியாவை நீ அசைக்க முடியும். ஓ glory, hallelujah. நீ சொல்றத பட்டணத்துல நடக்கும், நீ சொல்றத இந்த ஸ்டேட்ல நடக்கும். அதிகாரிகள் உனக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீ ஆலோசனை சொல்லும்படிக்காக ஒரு கலவ ஷபாரபல் கமா. நான் சொல்றது இன்னைக்கு 5ஆம் நாள் தான் இருக்கு. முன்னாடி 35 நாள் உபவாச நாட்கள் இருக்கிறது. நம்மளை நாம் சரிப்படுத்த சும்மா சொல்லாதே. திட்டமா ஆண்டவர் சொல்றார், இல்ல, it is not correct, incorrect. நான் என்னுடைய சமூகத்தில் உன்னை பார்த்தோம், ஆனா பரிபூர்ணமாய் பார்க்கவில்லை. எப்படி பார்க்கவில்லை? ஆமென். The book of Revelation, chapter 3 verse 2. நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு
கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேவனுக்கு முன் கிரியைகள் நிறைவுள்ளதாய் நான் காணவில்லை. ஆமென். What is the meaning for that? In English, for I have not found your deeds completed in the sight of my God. Hallelujah. நீ செய்யற காரியங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி இல்ல? ஏன் நீங்க யாரும் என் கூட இல்லையா? ஆமென். தைரியமா சொல்லுங்க. நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. Praise the Lord. என்னாலே பண்ண முடிஞ்சது பட்டினியோட சாம்பல் உட்கார்ந்து உங்களுக்காக உபவாசிக்க முடியும். தேவ பிள்ளையே, கண்ணீர் விட என்னால முடியும். நீங்க திருந்தாமல் இருந்தால், உங்களை சரிப்படுத்தாமல் இருந்தால் ஆசீர்வாத பாதத்தில் தான் நிற்கும். நீங்க அதை அனுபவிக்க முடியாது. என்னுடைய ஒரு பிள்ளை கூட அப்படி ஆகக்கூடாது நான் ஆமென் விரும்புகிறேன். உங்களுடைய ஒரு ஜெப குறிப்பு யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. ஆனா இந்த புக்கில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் நான் எழுதி வச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும்? ஓரோ ஃபேமிலி பேர் எழுதி ஓரோ ஃபேமிலியோட ப்ராப்ளம் என்னது இந்த புக்கில் எழுதி வச்சிருக்கேன். ஸ்டில் 5 நாளா 4 நாளா நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இந்த நோட்டில் இருக்கு. டவுட் இருந்தா நீங்க போகும்போது பார்த்துட்டு போகலாம். ஆமென். ஹalleluya. பட் ஒரு கண்டிஷன் செய்றோம், but it is not complete. Hallelujah. Amen. Hallelujah. அப்படி இருந்தால் பிரச்சனை மோசேயோடு பேசின தேவ வல்லமா நம்மளோடு பேசாது. ஒரு குருடனுடைய கண்ணுக்கு பார்வை கொடுத்தோம். அப்படி இயேசு கேட்ட எப்படி பார்க்கறேன்னு சொல்லும்போது அவன் சொன்னா இல்ல மரம் மாதிரி தெரியுது. எப்படி? இப்ப நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஹலோ, ப்ளீஸ் கம் டு மீ. என் கூட வாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உற்சாகமா இருங்க. ஆமென். ஹalleluya. நான் சொல்றேன், இது ஒரு சுத்திகரித்த நாட்களா இருக்கிறதா? தேவன் நம்மளுக்காக பெரிய காரியங்களை செய்வார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. இந்த முடிவு ஒரு அற்புதமா இருக்கும். நீங்க கடைசி 4 நாளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. பட் ஒவ்வொரு நாளிலும் அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த கடைசி நாள்களில் கிடைக்கும் பொழுது எந்த இருக்கும்? நீங்க விரும்புறது போல நிரப்ப முடியாது. பட் ஸ்டார்டிங் நீங்க இருந்தால் எந்த அற்புதமா இருக்கும். ஏன்னா முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம கடைசி வந்து உட்கார்ந்தா ஒண்ணுமே கிடைக்காது. நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா? ஹalleluya. ஹalleluya. ஒரு பிள்ளை மட்டும் வண்டி ஓட்டிட்டு கத்திரிக்குப்பையில இருந்து அவள் வரலாம். ஒரு நாளும் மடங்காம வரலாம். ஆமென். ஹalleluya. அவளை நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு இந்த கூட்டம் முடிக்கிறதுக்குள்ள உனக்கு வழி தேவன் திறப்பார். யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கோ அவருக்குள்ள ஒரு வாக்குத்தத்தங்கள், நீ எதிர்பார்க்காத அற்புதங்கள். எஸ், ஓ க்ளோரி, உனக்காக தத்தம் செய்வார். ஓ, தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குற ஒருவரும் வெறுமையாய் போக ஆண்டவர் விடமாட்டார். மகளே, மகனே, ஓ, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விலகி போக மாட்டேன். ஆமென். ஆனா என்னுடைய பார்வைக்கு உன்னுடைய கிரியைகள் இன்கம்ப்ளீட். ஸ்தோத்திரம் சொல்லலாம், சத்தமா சொல்லலாம். ஹalleluya. ஹalleluya. அந்த இடத்துல நான் அதிகம் விரிவாய் போக விரும்பல. ஆமென். இரண்டாவது சொன்னது 2ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் கூட வாசிங்க. Revelation chapter 2 verse 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஓ, நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க நீ ஆசீர்வாதமா இருக்க. இப்ப எத்தனை பேருக்கு கை கொடுத்து சொல்ல முடியாது? உன் மேல ஆதி இருக்கிற அன்பில் அது ஒரு குறை இருக்குன்னு சொல்ல எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
நம்ம எல்லாம் ஒரு அப்பம் புசிக்கிறவங்க, ஒரு அப்பாவோட பிள்ளைங்க. ஏற்ற குறைச்சல்கள் இருக்கும். கடந்ததை விட்டு விடுங்க, நடந்ததை மறந்து விடுங்க. கர்த்தர் புதியது செய்யணும், கர்த்தர் புதியது செய்யணும். அது நாம் அனுபவிக்கணும், நம்முடைய தலைமுறைகள் அனுபவிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே, ஓ glory hallelujah, ஒரு எழுப்புதல் உண்டாகும்படிக்கு இந்த சபையின் மக்களே தேவன் வல்லமையை பயன்படுத்தும்படிக்காக அவர் ரெடியா இருக்கிறார். he is ready to bless you, but we are not prepared in ourselves. In our heart have so many secrets. Fill in my heart. Amen. Hallelujah. இப்போ நம்ம அதிலே தூக்கி போடணும். Amen. ஒன்னு, இந்த கிரியைகள் எனக்கு முன்னாடி இன்கம்ப்ளீட், பரிபூர்ணம் இல்ல. ரெண்டு, ஆதியிலே அன்பு இல்ல. இந்த ரெண்டு இடத்துல நம்மளை கரெக்ஷன் பண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. இந்த இரண்டாவது இடத்தில் தேவனோடு நெருங்கணுமானால், ஆமென், தேவனோடு நாம் பேசணுமானால், நான் மோசையோட கருத்தை குறித்து நான் கொஞ்ச நேரம் அதிகமாக தியானம் பண்ண பொழுது மோசை நிறைய கருத்துக்கள் பேசுறாரு, அதிகாரமா பேசுறார். ஆமென். அப்படின்னா அதிகாரமா பேச அவனுக்கு அதுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஆமென். அப்பனும் மகன் இல்ல, நீ பண்ணக்கூடாது, நீ ஜனத்தை சபிக்க கூடாது. அப்படியானால் என் மூலமா ஜனத்தை ஏன் விடுவிச்சு கொண்டு வந்த? எவ்வளவு வாதாடுகிறார். அப்படியான ஒரு வேலை செய், என்னை எடுத்துக்கொள், ஜனத்தை தொடக்கூடாது. ஹalleluya. எப்படி எல்லாம் பேசுறார். praise the Lord. எப்படி அந்த உரிமை கிடைச்சது? ஹalleluya. ஹalleluya. ஹலோ ஹலோ praise the Lord. அந்த உரிமை எனக்கு உனக்கு இருக்கு. ஹalleluya. அதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் வாசிக்கணும்னா ஏலியா எடுக்க வேணாம். ஏலியாவை ஜெபித்தோம், மழை நின்று போயிட்டு. ஏலியாவை ஜெபித்தோம், மழை வந்தது. இதை குறித்து யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபு சொல்லுகிறான், ஏலியாவுக்கு நம்மளை போல சமஸ்வபாவம் உள்ள மனுஷன், சாதாரண மனுஷன். அவன் ஜெபிச்சது மழை நின்றது, அவன் ஜெபிச்சது மழை வந்தது. நம்ம வருஷகாலமா ஜெபிக்கிறோம், வருஷகாலமா நம்ம உபவாசிக்கிறோம், நம்முடைய காரியத்துக்கு இனி பதில் வரல. Why? Incomplete. ஆதித்தை அன்பு இல்ல, ஹார்ட் ஃபுல்லி வியாதி பிடிச்சிருக்கு. ஹார்ட்ல ஃபுல்லு அதான் எரிச்சல், கோபம், சண்டை போடுறது, அப்புறம் பொறாமை, வயிற்றெரிச்சல், அப்புறம் ஹalleluya. remove everything in your heart. இந்த ஜனத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியான எசையாவு மூலம் சொன்ன வார்த்தை. ஆமென். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்கள் வாசிங்க. Oh glory hallelujah. Yes, come on. அது கன்னடத்தில் ஆகலும் ஆறாலும் தமிழிலும் ஃபாஸ்டா வாசிங்க. மிச்சம் எல்லாரும் 2, 3, 4, 5 வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. ஆமென். கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அப்படித்தானே? ஆதரித்தேன். கவனிங்க கவனிங்க. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். ஹலோ, நீ என்னைக்கே சத்து போக வேண்டது, நீ மண்ணுக்கு மண்ணாய் போக வேண்டது. நீ முயற்சி எடுத்த நாட்கள் உண்டா? தற்கொலை பண்ணிக்கலாம் நீ போன நாட்கள் உண்டா? நீ ஏன் வாழ தெரியுமா? உன்னை தாயின் வயிற்றில் உருவாயிருக்கும் உன்னை கண்டாண்டவர். உன்னை வாழ வைப்பேன், நிம்மதியாய் வைக்க வாக்குத்தத்தை கொடுத்தவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்படிக்காக அவர் இன்னைக்கு உன்னை வச்சிருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய கண்கள் திறக்கப்படணும், உன்னுடைய காரியங்கள் ஆமென் கிரியைகள் பரிபூர்ணமாகணும். உன்னுடைய அன்பு ஆதித்ய அன்புக்குள்ள நீ திரும்பி வரணும். நீ செய்கிற தவறுகள் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆமென். எப்படி ஏதோ வார்த்தை?
கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நான் பிள்ளைகளை வளர்த்தி ஆதரித்தேன். அவர்களோ வெயிட் போகலாம், வெயிட் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளையை நான் பெற்று வளர்த்தி ஒரு வேலைக்கு சேர்த்து அவர்கள் வேலை செய்து அவர்கள் வாழும் பொழுது வாழட்டும், அவர்கள் நல்ல விதமா வாழட்டும். அவர்கள் நம்மளை கவனிக்கலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. வளர்த்தி வச்சா அந்த நாள்ல ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, பாரு அவ பாரு போறான், பாரு அவன். ஆமே, கஷ்டப்பட்டு வயிறை கட்டி சாப்பிடாம இன்னைக்கு எப்படி இருக்கு பாரு. ஆமே, அந்த நோவு வலி இருக்கா? உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு வலிக்குது. ஹலோ, ஹல்லேலூயா. வாக்குத்தத்த சந்தானமான இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசியான எசேயா மூலமாய் சொல்லுகிற வார்த்தை இது. ஆமென். நான் பிள்ளைகளே ஆதரித்தே அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன கலகம் பண்ணுகிறார்கள்? நான் சொல்றேன் ஒரே ஒரு கருத்து, அதுக்கப்புறம் நீங்க எடுக்க வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய கருத்துக்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்றேன். எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்தை மீட்டு கொண்டு வருகிற யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 10 வசனத்தில் நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, இல்ல 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல செங்கடல் முன்னாடி வந்து சாகுதுக்கா எங்களை இங்க கொண்டு வந்தோம், உனக்கு அறிவில்லையா? நாங்க அங்க கிடைக்கிறதாச்சும் சாப்பிட்டு சத்திருப்பேனே, உனக்கு ஆண்டவருக்கு இல்ல அங்க கல்லறை இல்லையா? நாங்க அங்க சத்திருப்பேனே, எதுக்கு சாகுதுக்கு இங்க கொண்டு வந்தோம்? பிறவருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரிந்தவர்கள் கொஞ்சம் கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேணும்னா என்னோட நோட்டு கூட எடுத்து செக் பண்ணலாம், அதெல்லாம் என் நோட்டில் இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஓ க்ளோரி. எனக்கு சொன்ன 2-3 பாயிண்ட் மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன், மிச்சம் எல்லாம் ஆண்டவர் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிள்ளைகளை ஆதரித்து வளர்த்தினேன், ஆனால் அவர் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அப்புறம் மாடு தன் எஜமானனையும் கழுதன் ஆண்டவன் முன்னே அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் போதும் உணர்வில்லாமலே இருக்கிறோம். நான் சொல்றேன், நம்ம புறமே பார்க்கும்போது நம்ம எல்லாம் யோசிக்கிறது நான் ஒன்றும் தப்பு பண்ணலப்பா, தப்பில் தான் இருக்கும். ஹிருதய வினி பரிசுத்தம் ஆகல. அது கிளியர் ஆகுது வரைக்கும் நம்ம மேல தேவ பிரசன்ன கிரியை செய்யாது. இட்ஸ் கிளியர். நீங்க 2வது நாளுக்கு வந்திருந்தால் நீங்க புரிஞ்சிருக்கும். இயேசு போனதுக்கு அப்புறம் சிஷ்யர்களுடைய ஆண்டவர் சொன்னது நீ காத்துருங்க, ஏன்னா அவருக்குள்ள தேவ வல்லமை இல்லை. அடுத்து என்ன செய்யணும் தெரியல. கூட்டம் ஒன்றாய் கூடி வந்த சொன்னார். 2வது சொன்னது ஒரு மனமாய் வா. ஹல்லேலூயா. இங்க பார்த்தால் கலகம் பண்ணுகிறார்கள், என் பிள்ளைகளோ எனக்கு விரோதமாய் நிற்கிறது. கீழே வாசிங்க. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ். ஐயோ பாவமுள்ள ஜாதியும், ஐயோ பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், அக்கிரமத்தினால் பாரம் சுமக்கிற ஜனம், பொல்லாதவர்கள் சந்ததியும் கேடுண்டாக்குற புத்திரருமாய் இருக்கிறார்கள். அவருடைய குவாலிட்டி பாத்தீங்களா? எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு? பாவமுள்ள ஜாதி, அக்கிரமம், பொல்லாப்பு, கேடு, டேஞ்சர். ஊதகாது இந்த காரியம் ஆகாது. இந்த குவாலிட்டி தான் இப்போ அவர்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், இதிலிருந்து விடுதலாகணும், இதிலிருந்து நாம வெளியே வரணும். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி,
கர்த்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்தனுக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உம்மை தேன் பின்வாங்கி போனேன், உம்மை நினையாமல் Glory. இயேசுவே என் தெய்வமே. ஆமென். Glory. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நாம் இங்கிருந்து போகும் பொழுது மனம் இறங்கி தேவ சத்தம் கேட்டு பர்சனலி தேவ சத்தம் உணரணும். நம்மளை அதுக்காக தாழ்த்த வேண்டும். ஆமென். நம்மளை சுத்தப்படுத்தணும். நம்முடைய பாவங்களை நெருக்கி செருக்கி எடுக்க வேண்டும். ஆமென். கழுகி சுத்தப்படுத்தணும். நான் கீழே போக விரும்பல. கீழே வாசிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமென். அப்புறம் அவர் கேட்கிறார், இவங்களை நீ அடிச்சிட்டு என்ன? ஹல்லேலூயா. எந்த பிரயோஜனம்? நம்ம சொல்ல இல்லையா, அடிச்சு ஐயோ பாஸ்டர் எவ்வளோ அடிக்கிறது, எவ்வளோ அடிச்சு சரிப்படல. நீ அடிக்கவே வேண்டாம் தெரியுமா? ஹலோ, நீ அடிக்க வேண்டாம். நீ இப்படி பார்த்தாலே போதும், அப்படி அந்த இடத்துல நிக்கணும். இல்லைன்னா அது உன்னுடைய குறை. அதுக்கு போட்டு சப்பு பிள்ளைய அடிச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பயத்திலும் பக்தியிலும் தேவனுடைய ஆவியிலும் பிள்ளைகளை வளர்த்தணும். ஹல்லேலூயா. ஆமென். இனி நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஆமென். அதிகமாய் தூரம் போய் the gap is increase. தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சயமா இருக்கிறது. ஆமென். தலையெல்லாம் வியாதி, ஒரு நிம்மதி இல்ல. ஹலோ, ஹிருதயத்தில் ஃபுல் வியாதி, ஒரு சமாதானம் இல்ல. ஆமென். அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், அங்க பண்றோம், இது பண்றோம், அந்த கூட்டத்துக்கு போறோம், இந்த கூட்டத்துக்கு போறோம், அங்க உபாஸ் ஜெபம், இங்க விடுதலை கூட்டம், அது இது. ஆனா தலையெல்லாம் வியாதி, ஹிருதயத்துல. எஸ். ஹல்லேலூயா. ஆமென். உள்ளங்கால் தொடங்கி உச்சாந்தல மட்டும் ஹலோ இப்படி இருந்துட்டு தான் நம்ம பண்றோம். கர்த்தர் பேசுறார். ராங். பேச மாட்டார். தேவபிள்ளையே, தேவன் பேசுறவங்க விரும்புறவர்கள். ஆமென். காலில் இருந்து உச்சந்தல வரைக்கும் சுத்தப்படுத்தணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஏனோ மாதிரி நம்ம வான் சொல்லுவோம், வருதுக்கு போன் சொல்லுவோம், போறதுக்கு அவர் தேவரல்ல அவரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், நான் உன்னை வந்து பார்க்கணும். அவர் சொல்றாரு, எல்லாம் சரி மகனே, கொஞ்சம் கஷ்டம் ஆவாது. உங்களுக்கு தெரியுமா, மோச பர்வதத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் அவர்களை பார்க்க பயந்தார்கள். ஏன்னா அவர்கள் முகத்தில் என்ன போட்டோம்? முக்காடு போல வச்சோம். அந்த கண்கள், அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்ததா தேவ பிரசன்னத்தினாலே. அந்த வல்லமை உண்மையில் இருக்கணுமானால் நீ அவரோடு நெருங்கணும். நீ ஆயத்தப்பட வேண்டும், நீ பரிசுத்தப்பட வேண்டும், நீ பரீட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். நீ உன்னை சுத்தப்படுத்த வேண்டும். ஆமென். அப்படி சுத்தப்படுத்தினால் மோசேக்கு கிடைச்சது போல அவனோடு கூட நமக்கு ஒரு உறவு இருக்கும். இரண்டாவது, நமக்காக அவர் கட்டளைகளை கொடுத்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமுள்ளவர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, நாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அந்த போஜனத்தில் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பரிசுத்த மட்டும் நடந்து போனார். ஆமென். First King chapter 19 verse 8. 40 நாள் அவன் நடந்தான். ஆமென். ஹalleluya. எத்தனை நாள்? 40 நாள். அது எதை குறிக்கிறது? ஒரு நேரம் தான். அதாவது முடிஞ்சு போனது நினைச்ச இடத்துல, ஆவாது நினைச்ச இடத்துல, வாழ்க்கை வேண்டாம்னு யோசிச்ச இடத்துல, என்னை எடுத்துக்கொள்ள வந்து சொல்லப்பட்ட இடத்துல, ஓ ஹalleluya, ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்ட 40 நாள் சாப்பிடாம நடக்கிற ஒரு அனுபவம். ஆமென். தண்ணி தேவையில்லை தேவப்பிள்ளையே, சாப்பாடு தேவையில்லை தேவப்பிள்ளையே. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நேற்று நைட் 9 மணிக்கு தண்ணி குடிச்சது, இது வரைக்கும் நான் தண்ணி கூட குடிக்கல. இந்த கூட்டம் முடிச்சா நான் தண்ணியை குடிப்பேன். ஹalleluya. விசேஷமா உபவாசத்தில் இருக்கிறேன் நான், சாப்பாடை புசிக்கிறது இல்லை. என்ன? ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனால் வருகிறார். ஆமென், ஆமென். ஓ ஓ, வசனத்தினால் அவன் பிழைப்பான். ஹalleluya. நான் சொல்றேன், உங்களுக்கு உறுதியா சொல்றேன். ஆமென். வல்லமை உனக்குள்ள நிரம்பணுமானால், தேவ பிரசன்னம் வேணால், உலகத்துல எல்லா காரியங்களை விட்டா பாதத்திலிருந்து தலை வரைக்கும் ஒரு பரிசுத்தத்தின் வல்லமை ஓ ஒண்ணே இறங்கும்படிக்காக ஓ ரஹஷபரன் ஓ ரெக்கலே மசியாத்துனா ரெக்கல ஜனதல் கமன பிரௌனில் காணவரவ சந்தரா தீர்ந்தவரவ ஹத்துர் கமலே என்று பெருமிக்கமா. பெருமிக்காக சொல்லல, தேவனுடைய கிருபையினால தான் நிக்கிறது. ஆமென். நிக்க முடியாதபடிக்கு பிசாசு பயங்கரமா அநேக பிரச்சனைகளை கொண்டு எனக்கு விரோதமா, என் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுது. உணரவும் அதுக்கு விரோதமாய் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்ததனால நிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல ஏலியாவு போகிறார். ஹalleluya. இது எதை குறிக்கிறது? இது எதை குறிக்கிறது? ஹalleluya. ஒரு வல்லமையும் ஒரு சக்தியும் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிற அனுபவம். ஹalleluya, ஆமென். இந்த 40 நாள் இருக்கிறது தேவனுடைய அந்த வல்லமை, அந்த ஸ்ட்ரெங்த் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பும்படிக்காக, தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, தேவனோடு கூட இருக்கும்படிக்காக, நிரந்தரமாய் தேவன் பேசும்படிக்கு ஆயத்தமாகிற நாட்கள் தான் இந்த 40 நாள். ஹalleluya. இந்த நாள்கள் நீங்கள் மிஸ் பண்ணினால் நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க. ஹalleluya. அப்படி சொல்லி வேற விட்டு லீவ் எடுக்க நான் சொல்லல. நீங்கள் முடிஞ்ச நேரங்கள் தேவனோடு கூட நெருங்குங்க. ஹalleluya. அதுக்காக ஆயத்தமாவுங்க சபையே. இந்த நாள்கள் எல்லாமே ஆயத்தமாவுங்க. ஆமென். ஹalleluya. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? அபிஷேகத்தில் ஏலியாவு நிரம்படிக்கும் பலம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆயத்தமாகிறார். ஹalleluya. அபிஷேகத்தில் நிரம்படிக்கா, பலம் பெற்றுக்கொள்ளும்படிக்கா அவர் ஆயத்தமாகிறது. ஹalleluya. இந்த 40 நாட்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு சுத்திகரணம், இரண்டாவது பாருங்க பரிசுத்தம், மூணாவது பாருங்க ஒரு காத்திருப்பு, தேவனுடைய இடத்தில் இந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya. இனி ஒரு பகுதியோட நாம் வாசிப்போம். மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். Matthew chapter, amen, 4 verse 2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு, ஆமென், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த ஆறு ஜீசஸ் இருந்த பின்பு அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. போதும், ஒரு பரீட்சை அங்கே. இங்கே பரீட்சை ஜெயிக்கிறார், ஆவியில் நிரம்புகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார். 3 காரியங்கள் நடக்கிறது. கரெக்டா இல்லையா? இயேசு 40 நாள் உபவாசம் முடிச்சு அந்த பரீட்சையை ஜெயிக்கிறார். ஆமென். 2 பலத்தில் வல்லமையில் நிரம்புகிறார். 3 தன் பிதாவினுடைய வேலைக்காய் அவன் இறங்கி வருகிறார். ஹalleluya. இந்த நாள்ல என்ன கேட்கிறது தேவனுடைய பிள்ளையே? நாம் இப்போ சொல்லுங்க, நாம் எந்த நிலையில் இருக்க? நம்முடைய வேலைகள், நம்முடைய கிரியைகள் இன்கம்ப்ளீட்டா இல்லையா? சரியா தப்பா? ஆமென். அன்பு விட்டு போனோமா? யோசிச்சு பாருங்க. எந்த இடத்தில் குறை இருக்கோ அந்த இடத்தில் நாம் நிரம்ப வேண்டும். அந்த வல்லமை, அந்த பரீட்சை ஜெயிக்கணுமானால் தேவ சமூகத்தில் 40 நாள் நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மளை நாம் தாழ்த்தி காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆவியின் வல்லமையில் நாம் நிரம்ப வேண்டும். மூன்றாவது தேவனுடைய வேலைக்காய் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை நாம் ஆமென் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
ஹalleluya ஹalleluya ஆமென். ஐந்தாவதாக அவர் புனருத்தானத்திலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். சிஷ்யர்களுக்கு பலத்து கொடுக்கும்படிக்க அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே நிறைய காரியங்களை இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். நீ ஆயத்தமாயிரு, ஆமென், நான் உன்னோடு கூட வருவேன். ஹalleluya. அப்படிதானே 3ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 3 அப்போஸ்தலர்கள் 3:1-3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி பாருங்க, பாடுபட்ட 40 நாள் முழுவதும் அப்போஸ்தலரிடத்தில் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். Jesus is not a man. First you understand. He is a God. Amen. Hallelujah. Amen. He is not a man. He is a God. Amen. Hallelujah. Hallelujah. அப்ப அவர் சொல்லுகிறார், அவர் 40 நாள் இருந்து சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்தும் இந்த நாள்களில் அதுக்காக நாம் ஆயத்தமாவோம். 5 காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசினார் 40 குறித்து. இந்த 5வது காரியம் அபிஷேகத்தில் நிரம்பி நாம் செய்யும்படி ஆயத்தமாவோம். ஆமென். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். ஓ glory, hallelujah. ஓ glory, hallelujah. ஓரி கஷபார பலவ சம்பல் கமனேந்து விலவிகாயஸ் ஓரவ ஷபா ரகா புரா தெரி மனா